ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே 5ல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இன்ட்ராகேட்டிவில் நெகட்டிவ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி இன்ட்ராகேட்டிவில் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரியணும். இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறப்போ வினா வாக்கியம், அதாவது கொஷின் கேட்குறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதில் நம்ம வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பார்க்குறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீ பேசுகிற, நீ பேசுகிறாய், அது நமக்கு பாசிட்டிவாக இருக்குது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். இப்போ அதை நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? நீ பேச மாட்டாய், நீ பேச மாட்டாய். அப்போ இது வந்துட்டு நெகட்டிவாக நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ அதே விஷயத்த நெகட்டிவாக சொல்கிறோம். நீ பேச மாட்டாய், நீ பேச மாட்டாய் அப்படின்னு நெகட்டிவாக சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதவே நம்ம எப்படி கேள்வியாக கேட்கலாம்? நீ பேச மாட்டாய் அப்படிங்கிறது நெகட்டிவா, இது எப்படி நம்ம கேள்வியாக கேட்கலாம்? நீ பேசுகிறாயா, இது கவனிங்க, நீ பேசுகிறாயா, இது கேள்வி கேட்குறோம். ஆனால் இது எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. சரிங்களா? பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இதே விஷயத்த நெகட்டிவாக எப்படி கேட்கலாம்? நீ பேசலையா, நீ பேசுகிறியா அப்படிங்கிறது பாசிட்டிவ். நீ பேசலையா, அங்கே போய் நீ பேசலையா அப்படின்னா அது நெகட்டிவ். கிளியராக இருக்குங்களா? இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னாலே கொஷின் கேட்குறது, அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. நீ பேசுகிறாயா அப்படின்னா பாசிட்டிவ், நீ பேசலையா அப்படின்னா நெகட்டிவ். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இப்போ கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக் இது தெரியணும். ஐ, வி, யூ, தே, இது எல்லாமே வந்தால் சப்ஜெக்ட் வேர்பு. ஓகே, கிளியர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஹீ, ஷீ, இட், நேம் வந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஏஎஸ்ஓ, இது மூணில் ஏதாவது ஒன்று வரும். இது வரைக்கும் கிளியருங்களா? ஓகே, டன். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போது ஆக்ஸிலரி வேர்ப்னா என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்த விஷயம். ஐ, வி, யூ, தேக்கு டூ அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணுறோம். கிளியராக இருக்குங்களா? ஐ, வி, யூ, தே அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வந்தால் என்ன ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணுறோம்? டூ. ஹீ, ஷீ, இட், நேம், இது நாளில் ஏதாவது ஒன்று வந்தாலும் சரிங்களா, சப்ஜெக்டாக வந்தால் நம்ம என்ன ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணுறோம்? டஸ். ஸோ அதனால தான் இது வந்துட்டு நல்லா தெரியணுங்கிறதுக்காக ரெட்டில் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டூ, டஸ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போது இதை டூ, டஸ் அப்படிங்கிறது எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே கவனிங்க, டு நாட் அப்படிங்கிறதும் டோன்ட் அப்படிங்கிறதும் ஒரே மீனிங் தான், சேம் மீனிங். சரிங்களா? டஸ் நாட் அப்படிங்கிறதும் டஸ்இன்ட் அப்படிங்கிறதும் சேம் மீனிங், ஒரே அர்த்தம் தான். இங்கே இப்படி எழுதினாலும் மீனிங் ஒன்று தான். இது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். கிளியராக இருக்குங்களா? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோன்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்க்க போகிறோம். அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி கொஷின் கேட்குறோம்? இன்ட்ராகேட்டிவ்னா என்ன? கொஷின் கேட்குறது. எப்படி அந்த பாசிட்டிவாக இருக்கிற சென்டென்ஸை கொஷின் கேட்குறது? அடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் வச்சு எப்படி கொஷின் கேட்குறது? எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க, எப்படி நான் வந்து சென்டென்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். நாங்கள் விளையாடுகிறோம். இங்கே எழுதுகிறேன், நாங்கள் விளையாடுகிறோம். ஓகே, நாங்கள் விளையாடுகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம்? நாங்கள் அப்படின்னா என்ன வரும்? வி. நல்லா கவனிங்க, நாங்கள் அப்படின்னா வி, இது சப்ஜெக்ட். வி சப்ஜெக்டாக வந்தால் நம்ம எப்படி என்ன ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? டூங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளியராக இருக்குங்களா?
வி சப்ஜெக்டாக வந்தால் டூங்கிறது யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் வந்திருக்கும், அவ்வளோதான். வி சப்ஜெக்ட். விளையாடுகிறோம். விளையாடுகிறோங்கிறது இங்கிலீஷில் ப்ளே, வேர்பு. அப்போது ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்பு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது ஆக்சிலரி வேர்ப் டூ. ஓகே, கிளியராக இருக்குது. இப்போது இதை நான் கொஷினாக கேட்கணும். நல்லா கவனிங்க. இதை நான் கொஷினாக கேட்கணும். நாங்கள் விளையாடுகிறோம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான பாசிட்டிவ் சென்டென்ஸ். நாங்கள் விளையாடுகிறோமா? கொஷினாக எப்படி கேட்பீங்க? விளையாடுகிறோமா? நாங்கள் விளையாடுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்குறப்போ, சரிங்களா, ஆக்சிலரி வேர்ப் நம்மளுக்கு முன்னாடி வந்துடும். நல்லா கவனிங்க, சரிங்களா. இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னாலே ஒரு கேள்வி கேட்குறது. நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னா பாசிட்டிவ். நாங்கள் விளையாடுறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்போ நமக்கு என்ன ஆக்சிலரி வேர்ப் வருமோ அது முன்னாடி வந்துடும், அவ்வளோதான். வி ப்ளே, டூ வி ப்ளே, நாங்கள் விளையாடுறோமா? கிளியராக இருக்குங்களா? சப்ஜெக்ட் வேர்ப் இங்கே வந்துருச்சு, இதுக்கு முன்னாடி ஆக்சிலரி வேர்ப் வந்துருச்சு, சரிங்களா. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே டூ வருமா டஸ் வருமா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். டூ வருமா டஸ் வருமா, எது வந்தால் டூ வரும், எது வந்தால் டஸ் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியாக போயிடும். கேள்வி கேட்குறப்போ ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி வந்துடும். கிளியராக இருக்குங்களா? நாங்கள் விளையாடுறோமா, முடிஞ்சுங்களா? இது பாசிட்டிவ். இந்த கொஷினுமே பாசிட்டிவாக தான் இருக்குது, சரிங்களா. ஓகே, இப்போ இதே விஷயத்தை நெகட்டிவில் பார்க்க போகிறோம், சரிங்களா. நெகட்டிவ் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் விளையாட மாட்டோம். விளையாட மாட்டோம். விளையாட மாட்டோம். நாங்கள் விளையாட மாட்டோம்ப்பா அப்படிங்கிறோம், சரிங்களா. இப்போ இது என்னது? நெகட்டிவ். கொஷின்லாம் இதில் கேட்கல, ஜஸ்ட்டு சொல்கிறோம். நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு சொல்கிறோம். நெகட்டிவ் அப்படின்னு வந்தாலே, சரிங்களா, விளையாட மாட்டோம், செய்ய மாட்டோம், சாப்பிட்றியா, சாப்பிட மாட்டோம். இப்போ நீங்களாம் சாப்பிட்றீங்களா, சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக நம்ம சொல்கிறப்போ ஆக்சிலரி வேர்ப் கூட நாட் சேர்த்துவோம். இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப் கூட நாட் நம்ம சேர்த்துவோம். நெகட்டிவாக வந்தது அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியராக இருக்குங்களா? அப்போது நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படிங்கிறது, நாங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வந்துடுது, சரிங்களா. விளையாடுறதுனா என்ன? ப்ளே அப்படிங்கிறத பார்த்தோம், வெர்பும் வந்துருச்சு. விளையாட மாட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நெகட்டிவ்னால் என்ன வரும்? வி வந்திருக்கு சப்ஜெக்டாக. அப்போ விக்கு டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் நாட் சேர்த்தணும், டு நாட் அப்படின்னு வரணும். டு நாட்டை நம்ம டோன்ட் அப்படின்னும் எழுதலாம். இப்படி எழுதினாலும் ஒன்று தான், இப்படி எழுதினாலும் ஓகே தான். இப்போ டோன்ட் அப்படின்னு எழுதலாம். இப்போ வி டோன்ட் ப்ளே, நாங்கள் விளையாட மாட்டோம். கிளியராக இருக்குங்களா? சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் சென்டரில் வந்துருச்சு டோன்ட் அப்படிங்கிறது. கொஷினாக கேட்குறப்ப ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி வந்துடும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷினாக கேட்குறப்போ, இந்த கொஷினாக கேட்குறப்போ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இன்ட்ராகேட்டிவாக இந்த கொஷினாக கேட்குறப்போ ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி வந்துடுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடி வந்துடும். ஓகே, வி டோன்ட் ப்ளே, நாங்கள் விளையாட மாட்டோம். இப்போ இது எப்படி கேள்வியாக கேட்கலாம்? நல்லா கவனிங்க. நாங்கள் விளையாட மாட்டோம், நாங்கள் விளையாடவில்லையா, நாங்கள் விளையாடவில்லையா. இப்போ இதை நம்ம கேள்வியாக கேட்குறோம். கேள்வியாக கேட்குறப்போ ஆக்சிலரி வேர்போ நம்ம முன்னாடி போட்டுடலாம், ஓகேங்களா. ஓகே, இது வேறு மாதிரியே எழுதலாம், ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி வந்துடுது, இது முன்னாடி அப்படியே வந்துடுது. அப்போது டோன்ட் அப்படியே வந்துடுது, வி ப்ளே அப்படிங்கிறது இங்கிட்டு வந்துடுது. டோன்ட் வி ப்ளே, நாங்கள் விளையாடவில்லையா. கிளியராக இருக்குங்களா? ஃபஸ்ட்டு வி ப்ளே அப்படின்னா நாங்கள் விளையாடுறோம், நாங்கள் விளையாடுகிறோமா அப்படிங்கிறப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்குறப்ப ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி வரணும், சரிங்களா. நெகட்டிவாக எழுதுகிறப்போ நம்ம டூ கூட நாட் சேர்த்தணும், டஸ் கூட நாட் சேர்த்தணும். நெகட்டிவ் அப்படின்னாலே நாட் வரணும். அந்த நாட்டு தான் டோன்ட்
டோன்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். டோன்ட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். டஸ் நாட் அப்படிங்கிறது டசின்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். கிளியராக இருக்குங்களா? இங்கே எங்கே நாட்டை காணோம் அப்படிங்கிறது இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. நாட் இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு, அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியாகவே புரியும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ஈட்ஸ். அவன் சாப்பிடுகிறான். ஹீ ஈட்ஸ், சாப்பிட்றான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சரிங்களா? இப்போ இது நல்லா கவனிங்க. ஹீ இங்கே வந்திருக்கு, சப்ஜெக்ட் வரும், வெர்பு வரும். வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ வருங்கிறத பார்த்துட்டோம். இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? எஸ் வந்திருக்கு. கிளியராக இருக்குங்களா? அவன் சாப்பிட்றான். ஹீ ஈட்ஸ். சரிங்களா? இந்த எஸ்இஎஸ் ஐஇஎஸ்ங்கிறது வந்து அந்த வேர்டை பொறுத்து, அந்த மீனிங்கை பொறுத்து மாறும். அது தெரிஞ்சுக்கோங்க, அந்த வேர்டை பொறுத்து மாறும். ஓகே, அவன் சாப்பிட்றான். இது ரொம்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பாசிட்டிவில். சரிங்களா? இது எப்படி கொஷின் கேட்கலாம்? நல்லா கவனிங்க. இதை எப்படி கொஷின் கேட்கலாம்? அவன் சாப்பிடுகிறானா? அவன் சாப்பிடுகிறானா? கொஷின் கேட்குறோம். அவன் சாப்பிட்றான், அவன் சாப்பிட்றானா? கொஷின் கேட்குறப்போ ஆக்ஸிலரி வெர்ப் முன்னாடி வந்துடும். அவ்வளோதான். டஸ் ஹீ ஈட். இப்போது நல்லா கவனிங்க, இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இங்கே ஹீ ஈட்ஸ்ன்னு வந்திருக்கு, இங்கே ஈட்டுன்னு தான் வந்திருக்கு. ஸோ என்ன மீனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பேஸ் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த இடத்துல பேஸ் வெர்பு என்ன? ஈட். அவ்வளோதான். ஈட்ஸ்ன்னு வராது. டஸ் ஹீ ஈட்ஸ் அப்படின்னு வராது. டஸ் ஹீ ஈட்? அவன் சாப்பிட்றானா? சரிங்களா? இங்கே பேஸ் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. அதாவது கொஷின் கேட்குற இந்த இடத்துல ஈட்ஸோ, அதாவது இந்த எஸ்ஓ இஎஸ்ஓ இஎஸ்ஓ வராது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஒன்ஸ் ட்வைஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். சரிங்களா? நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். குவிஸ் மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் கூகுளில். ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் வந்து குவிஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஜஸ்ட் ஒரு 10 குவிஸஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு அது நல்லா நம்மளே சரளமாக பேச முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. இப்போ அவன் சாப்பிட்றான், அவன் சாப்பிட்றானா? ரெண்டுமே பாசிட்டிவ். நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? அவன் சாப்பிட மாட்டான். சாப்பிட மாட்டான். He doesn't eat. He doesn't eat. சரிங்களா? நெகட்டிவ் அப்படின்னாலே ஆக்ஸிலரி வேர்ப் கூட நாட் வரும். ஹீக்கு என்ன ஆக்ஸிலரி வேர்ப்? டஸ். டஸ் நாட்னாலும் டஸ்இன்ட்னாலும் ஒன்று தான். நம்ம டஸ்இன்ட் அப்படின்னு எழுதுகிறோம், அவ்வளோதான். ஹீ டஸ்இன்ட் ஈட். சப்ஜெக்டு வெர்பு இது ரெண்டுக்கும் நடுவில் டஸ்இன்ட் வந்துடுது நெகட்டிவில். கிளியராக இருக்குங்களா? இது எப்படி கேள்வியாக கேட்கலாம்? நல்லா கவனிங்க. ஹீ டஸ்இன்ட் ஈட். அவன் சாப்பிட மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி கேள்வியாக கேட்குறோம்னா, அவன் சாப்பிடவில்லையா? சாப்பிடவில்லையா? நல்லா கவனிங்க. அவன் சாப்பிட்றான், அவன் சாப்பிட்றானா? சாப்பிட மாட்டான், சாப்பிடவில்லையா? சாப்பிடவில்லையா, இந்த டசன்ட் என்ன வந்துடும்? முன்னாடி வந்துடுது. சரிங்களா? டசன்ட் ஹீ ஈட்? அவன் சாப்பிட்லையா? இன்னொரு விஷயம் இங்கே நல்லா கவனிங்க. ஹீ ஈட்ஸ் வெர்பு கூட எஸ்இஎஸ் ஐஎஸ் வருது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவில் மட்டும்தான் வருது. வேறு எங்கேயாவது வந்திருக்கா? மற்ற எல்லா இடத்துலையுமே ஈட் ஈட் ஈட்டுன்னு தான் வருது. பேஸ் வெர்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள். கிளியராக இருக்குங்களா? சாப்பிட்றானா? ஹீ ஈட்ஸ். சாப்பிடுகிறானா? டஸ் ஹீ ஈட். கொஷின் கேட்குறப்போ ஆக்ஸிலரி வெர்ப் முன்னாடி வந்துடணும்.
கொஸ்டின் கேட்குறப்போ ஆக்ஸிலரி வேர்ப் முன்னாடி வந்துடணும். இப்போ ஒன்றுமே இல்லை, இன்னும் சிம்பிளாக பாருங்கள். டஸ் ஹி ஈட்? சாப்பிட்றானா? அவன் சாப்பிட்லையா? இங்கே என்ன நாட் போடணும், இங்கே என்ன நாட் போடணும், ஆக்ஸிலரி வேர்ப் கூட நாட் போட்டுருங்க. டசன்ட் ஹி ஈட்? அவன் சாப்பிட்லையா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவில் மாற்றிட்டு அது கூட நாட் சேர்த்திங்கன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸாக போயிடும். கிளியராக இருக்குங்களா? இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும். அது இப்போ பார்த்துடலாம். தே ஒர்க். சரிங்களா? இப்போ தமிழில் இது என்ன? அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் வேலை செய்கிறார்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவில் இருக்குது. அவங்க வேலை செய்கிறாங்க. சப்ஜெக்டும் வெர்பும் வந்துருச்சு. தேங்கிறது என்னது? இங்கே இருக்குது. ஆக்ஸிலரி வெர்ப் டூ யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் வெர்பு மட்டும்தான் வரும். இது சப்ஜெக்ட்டு, இது வெர்பு. வேலைனா என்ன? ஒர்க்கு. அவங்க வேலை செய்கிறாங்க. தே ஒர்க். அவர்கள் வேலை செய்கிறார்கள். இது கிளியராக இருக்குங்களா? ஓகே. இப்போது இதை வந்துட்டு நீங்கள் கேள்வியாக கேட்கணும். நல்லா கவனிங்க. இப்போது அவங்க வேலை செய்கிறாங்களா, அவர்கள் வேலை செய்கிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்க போகிறீங்க. கேள்வி கேட்குறப்ப ஆக்ஸிலரி வேர்ப் முன்னாடி வரணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போது தேக்கு என்ன ஆக்ஸிலரி வேர்ப்? டூ. ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நல்லா கவனிங்க. அவங்க வேலை செய்கிறாங்களா, அவர்கள் வேலை செய்கிறார்களா? ஆக்ஸிலரி வெர்ப் முன்னாடி வரணும். ஆக்ஸிலரி வெர்ப் டூன்னு பார்த்துட்டோம். டூ தே ஒர்க். கொஷின் கேட்குறோம். அப்போ கொஷின் மார்க். அவங்க வேலை செய்கிறாங்களா? டூ தே ஒர்க். ஆக்ஸிலரி வெர்ப் முன்னாடி வந்துடுச்சு, அவ்வளோதான். இது புரியுதுங்களா? ஓகே. அடுத்து இது நெகட்டிவாக மாற்றணும். எப்படி நெகட்டிவாக மாற்றுறது? அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? நான் வேலை செய்ய மாட்டேன், அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். அவங்களாம் வேலை செய்ய மாட்டாங்கப்பா அப்படிம்போம், நெகட்டிவாக சொல்லுவோம். அப்போ இது எப்படி இங்கிலீஷில் மாற்றுறது? நெகட்டிவ் அப்படின்னாலே ஆக்ஸிலரி வெர்ப் கூட நாட் வரும் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்காக தெரியும். புரியுதுங்களா? அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் அப்படின்னா அவர்கள், தே, சப்ஜெக்ட் வந்துடுச்சு. நெகட்டிவாக மாற்றணும். சரிங்களா? நெகட்டிவாக மாற்றுறப்போ தேக்கு நம்ம பார்த்துட்டோம், டூ. தேக்கு டூங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் டூ வந்துடுது. நெகட்டிவ்னா நாட் சேரும். டு நாட் அப்படின்னாலும் டோன்ட்னாலும் ஒன்று தான். ஓகே. தே டு நாட் ஒர்க். அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ இதே இது எப்படி கேள்வி கேட்கலாம்? இது அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். இப்போ இதே இது எப்படி கேள்வி கேட்கலாம்? அவர்கள் வேலை செய்யவில்லையா? அவர்கள் வேலை செய்யவில்லையா? உங்களுக்கு இந்த அர்த்தம் மட்டும் நல்லா புரிஞ்சால் போதும். அதனால தான் நான் இதெல்லாம் எழுதலை, ஜஸ்ட் அப்படியே போட்டேன். இது மட்டும் நல்லா புரிஞ்சால் போதும், அதனால தான் எழுதுகிறேன். ஓகேங்களா? அவர்கள் வேலை செய்யவில்லையா? இன்ட்ராகேட்டிவ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், இங்கே பார்த்துருக்கோம். இது பாசிட்டிவ். இதவே எப்படி நெகட்டிவாக மாற்றணும்? ஒன்றுமே இல்லை, இது கூட நாட் சேர்த்தணும். இது கூட நாட் சேர்த்துருங்க. உங்கள் வேலை செய்யலையா? நல்லா கவனிங்க. செய்கிறார்கள், செய்கிறார்களா, செய்ய மாட்டார்கள், செய்யவில்லையா? இதில் நல்லாவே தெரிஞ்சிருது. செய்கிறார்களா அப்படிங்கிறது பாசிட்டிவ், செய்யவில்லையா அப்படிங்கிறது நெகட்டிவாக கேள்வி கேட்குறது. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகேங்களா? ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், அது ஜஸ்ட்டு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. எப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்காங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க.
இப்போது நேம் யூஸ் பண்ண போகிறேன். நேம் சரிங்களா? நேம்ங்கிறப்போ ஏதோ ஒரு நேம் யூஸ் பண்ணிக்கலாம். அனு. அனு படிக்கிறா. சரிங்களா? அனு படிக்கிறா. இங்கே நல்லா கவனிங்க. சப்ஜெக்ட் வந்துருச்சு. வெர்பு கூட என்ன வந்திருக்கு? நேம்ங்கிறது சப்ஜெக்ட் வந்துருச்சு. வெர்பு கூட ஐஏஎஸ் வந்திருக்கு. சரிங்களா? அப்போது பேஸ் வெர்ப் என்ன? ஸ்டடி. சரிங்களா? அனு ஸ்டடி அப்படிங்கிறது இப்போ பேஸ் வெர்ப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி. இந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். கிளியராக இருக்குங்களா? இன்னொன்று கவனிங்க. எல்லா வேர்டுக்குமே, அதாவது இந்த ஒய்யில் எண்ட் ஆகிற எல்லா வேர்டுக்குமே நம்ம ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ண மாட்டோம். ஒரு சில வேர்டுக்கு மாறும். சரிங்களா? அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஓகே, இப்போ இது வந்துட்டு நான் என்ன எழுதியிருக்கேன்? அனு ஸ்டடீஸ். அவள் படிக்கிறாள். நான் அவள்லாம் எழுதலை, சும்மா இது மட்டும் எழுதுகிறேன். படிக்கிறாள் அப்படிங்கிறது. அவள் படிக்கிறாள். இப்போ இதே விஷயத்த நீங்கள் கேள்வியாக கேட்கணும். படிக்கிறாளா? அவள் படிக்கிறாளா? அனு படிக்கிறாளா? அனு படிக்கிறாள். அனு படிக்கிறாளா? கேள்வி கேட்குறப்போ எப்படி எழுதணும்? ஜஸ்ட் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். சரிங்களா? அனுன்னு வந்திருக்கு. பேர் வந்தால் என்ன ஆக்சிலரி வெர்ப்? டஸ்ஸு. சரிங்களா? கொஷினாக கேட்குறப்போ ஆக்சிலரி வெர்ப் எங்கே வரும்? முன்னாடி வந்துடும். முன்னாடி வந்துருச்சு. டஸ் அனு. இப்போ இந்த இடத்துல ஸ்டடீஸ்னு வருமா இல்லை ஸ்டடின்னு வருமா? எஸ், கரெக்ட். ஸ்டடி அப்படின்னு தான் வரும். பேஸ் வெர்பு வந்து அப்படியே வரும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு ஐஏஎஸ் ஆட் ஆகும். மற்ற இடத்துல எல்லாம் பேஸ் வெர்ப் என்னவோ ஸ்டடி அப்படிங்கிற வெர்பு தான் எல்லாத்துலேயும் வரும். தெரிஞ்சுக்கோங்க. படிக்கிறாளா கேட்டுட்டோம். இப்போ இது எல்லாமே, இது ரெண்டுமே பாசிட்டிவ். இது கொஷின் கேட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு சரிங்களா, நெகட்டிவாக மாற்றணும். அனு படிக்க மாட்டாள். படிக்க மாட்டாள். அவள் படிக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அனு படிக்க மாட்டாள். ஓகே, அனு எழுதிடலாம். கெஸ் பண்ணுங்க என்ன வரும்னு. படிக்க மாட்டாள் நெகட்டிவாக சொல்கிறோம். நெகட்டிவாக சொல்கிறப்போ ஆக்சிலரி வெர்ப் கூட நாட் வரும். எங்கே வரும்? முன்னாடியே வந்துடும். வெர்புக்கு முன்னாடியே வந்துடுது. அனு படிக்க மாட்டா. அனு டஸ்இன் ஸ்டடி. டஸ் நாட் ஸ்டடி ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அனு டஸ் நாட் ஸ்டடி. அவள் படிக்க மாட்டா. சரி, இதவே எப்படி கேள்வியாக கேட்கலாம்? நெகட்டிவ்லேயே எப்படி கேள்வியாக கேட்கலாம்? அனு படிக்கவில்லையா? நெகட்டிவாக கேள்வி கேட்குறது. அனு படிக்கவில்லையா? படிக்கலையா அப்படின்னு கேட்போம். இது எப்படி நம்ம மாற்றணும்? சிம்பிள். ஆல்ரெடி கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா? அது கூட நாட் ஆட் பண்ணிடுங்க. டசன்ட் அனு ஸ்டடி. அவ்வளோதான், சிம்பிளுங்க. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாலே நாட் வரும். ஆக்சிலரி வெர்பு கூட நாட் வரும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலே நாட் வரும் ஆக்சிலரி வெர்ப் கூட. ஆனால் அந்த ஆக்சிலரி வெர்ப், அதாவது அந்த டஸ் நாட்டோ, சரிங்களா, டஸ் நாட்டோ டு நாட்டோ எங்கே வரும் அப்படிங்கிறது தான் விஷயம். நடுவில் வருதா இல்லை ஃப்ரண்ட்டில் முன்னாடி வருதா அப்படிங்கிறது தான். சரிங்களா? கேள்வி கேட்குறப்போ முன்னாடி வந்துடும். கேள்வி கேட்கல, ஜஸ்ட்டு நெகட்டிவ், வெறும் நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் நடுவில் வரும். அவ்வளோதான், கிளியர். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இன்ட்ராகேட்டிவில் நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.